இன்னைக்கு ஏதாவது ஒரு விஷயம் நீங்க நினைச்ச மாதிரி நடக்கலையா? நான் தோத்துட்டேன் அல்லது எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு மனசுடைஞ்சு போய் உட்கார்ந்திருக்கீங்களா? இத ஒரு நிமிடம் கேளுங்க. நீங்க மறுபடியும் உயிர் தழுவீங்க. ஒரு அழகான மண் பொம்மை மேலிருந்து விழுந்து பல துண்டுகளாக உடைந்து போனது. அந்த பொம்மை அழுதது, "இனி நான் யாருக்கும் பயன்பட மாட்டேன். என் அழகு சிதைந்து விட்டது" என்று. அப்போது ஒரு கைவினைஞர் அதை எடுத்து உடைந்த அந்த விரிசல்கள் ஒவ்வொன்றையும் தங்கத்தால் நிரப்பி ஒன்றாக இணைத்தார். இப்போது அந்த பொம்மை முன்பை விட பல மடங்கு அதிக விலை உள்ளதாகவும் உலகிலேயே அழகான கலைப்படைப்பாகவும் மாறியிருந்தது. அந்த விரிசல்கள் இப்போது அதன் பலவீனம் அல்ல, அதன் அடையாளமாக மாறியது. நண்பர்களே, உங்கள் தோல்விகளும் காயங்களும் உங்களை பலவீனப்படுத்தாது. ஜப்பானியர்கள் இதை கின்சுகி என்பார்கள். உடைந்ததை மறைக்காதீர்கள், அதை தங்கத்தால், அதாவது உங்கள் அனுபவத்தால் நிரப்புங்கள். நீங்கள் முன்பை விட வலிமையானவர். வாழ்க்கையில் அடிபட்டு காயமடைஞ்சவங்க தான் இன்னும் பிரகாசமாக தெரிவாங்க. உங்க வடுக்கள் நீங்க எவ்வளவு கஷ்டங்களை கடந்து வந்திருக்கீங்கன்னு சொல்லும் பதக்கங்கள். உடைந்தாலும் எழுவோம், ஜொலிப்போம். இது போன்ற பல வாழ்வு உண்மைகளுக்கு இதயம் பேசும் நேரம் பக்கத்தை பின்தொடருங்கள்.